ஆபீஸ்க்கு போலாமா? ப்ளீஸ் மிட்சி, ஒரு 2000 ரூபாய் கூட, மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல ஹரி, என்னால முடியாது. ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்தேன், அப்புறம் என்ன? கொடுத்த, ஆனா அது செலவாயிடுச்சுங்கிறதுனால தானே நான் உங்ககிட்ட கேக்குறேன். கூட ப்ளீஸ். ஒவ்வொரு மாசமும் பத்தலன்னு காசு வாங்கிட்டு போறீங்க, ஆனா எதுக்கும் கணக்கு வழக்கே வர மாட்டேங்குது. வெளியில 4 இடத்துக்கு போயிட்டு வருவேன். என் கையில காசு இல்லன்னா 4 பேர் என்ன மதிப்பாங்களா? நீயே சொல்லு. அப்படின்னா பார்த்து பொறுப்பா செலவு பண்ணணும். கண்டபடி செலவு பண்ணீங்கன்னா நான் எப்படி குடும்பம் நடத்துறது? அம்மா சொல்றது கரெக்ட் பா. நீங்க எனக்கு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. நான் காசை நிறைய செலவு பண்றேன்னா நீ செலவு பண்றதை என்ன சொல்றது? எங்க அப்பா சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்குறேன், வேற என்ன வாங்குறேன்? வீட்டுக்கு தேவையான வாங்குறதுல என்ன தப்பு? ஆனா ஆபீஸ் போயிட்டு வரவனுக்கு கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கத்தானே செய்யும். சொசைட்டியை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க கிளம்புங்க ஹரி. சரி சரி, நான் சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன். போயிட்டு வரேன். குவாண்டம் ரோபோட் டக்குன்னு கால தூக்குங்க, பறக்க வேணாமா? ஓ வீடு ஃபுல்லா எவ்வளவு குப்பை. ஒரு நாளைக்கு நானும் எவ்வளவு வேலை தான் செய்வேன். பாத்திரம் தேய்க்கணும், வீடு துடைக்கணும், எவ்வளவு வேலை தான் நானும் செய்வேன். ஷாப்பிங் போலான்னு பார்த்தா காசும் இருக்க மாட்டேங்குது, நேரமும் இருக்க மாட்டேங்குது. அம்மா அப்போத்துல இருந்து பாக்குறேன், என்னமா தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன வாய மூடு. ஆஹா, முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வீட்லயே மறந்து வச்சிட்ட போல இருக்கே. காசதான் பொறுப்பு இல்லாம அதிகமா செலவு பண்றீங்கன்னு பார்த்தா இப்ப பொறுப்பு இல்லாம ஆபீஸ் பேப்பரை வீட்லயே விட்டுட்டு போயிருக்கீங்களே. நான் பாட்டு ஏதாவது கேட்க போய் கோச்சிக்கிட்டு எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னாச்சு மிஸ்டர் லோஹரா? ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அட, இந்த மாசம் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு Dress வாங்கணும்னு நினைச்சேன், அதுக்கு காசு தேறிடுச்சு. Dress எல்லாம் வாங்கணும்னு சொல்லி திட்டம்லாம் போடுறீங்க. அப்படியே எனக்கு தேவையான சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓரமா உட்காந்து அரைச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பா செல்லம், அம்மா வெளியில போயிட்டு வரும்போது நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஐயா, அப்ப ஜாலியா நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஹலோ, யாருங்க? அது வந்து பிட்சி, நான் தான். ஓ, நீங்களா? எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? அது விஷயம் என்னன்னா, என்னது? முக்கியமான ஆபீஸ் பேப்பரை வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்களா? அது நான் வேணும்னு செய்யல மிட்சி. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க. சரி சரி, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு. இன்னைக்கு அந்த ஆபீஸ் ஃபைல் இல்லாம என்னால வேலை செய்யவே முடியாது. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் எடுத்துட்டு வந்து தர முடியுமா? சரி சரி, நானே வரேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது போனை கட் பண்றீங்க. என்னம்மா அப்பா என்ன சொல்றாரு? ஷின்சான் செல்லம், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நாம உங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போலாம். ஷின்சான் செல்லம், போயிட்டு வர வரைக்கும் வம்பு பண்ணாம சமத்தா இருக்கணும். என்ன நான் என்னைக்குமா செட்டப் பண்ணிருக்கேன்? உண்மையை உரைத்தால் ஊனு உண்டை. வாயை மூடிட்டு ஒழுங்கா வா. உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? எங்க அம்மாக்கு கடைக்கு போறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கிற ஷின்சான்? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹிரோஷி நோகாரா கிட்ட ஒரு ஃபைல கொடுக்கணும். நேரா போய் லிஃப்ட்ல போங்க, அவர் 5th ஃப்ளோர்ல இருக்காரு மேடம். மா சாக்லேட்மா. என்னது தம்பி நீ? ஷின்சான், சரி சரி, நீ எடுத்துக்க தம்பி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் மிஸ்டர் ஹிரோஷி நோகாராவை பார்க்கணும். ஓ, நீங்க நோஹாரா சாரை பார்க்க வந்திருக்கீங்க? நானும் அவர்தான் பார்க்க வந்திருக்கேன். இங்க நான் பேசிட்டு இருக்கல ஷின்சான், எதுக்காக இப்படி குறுக்க பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க நோஹாரா சார், உங்களை சந்திக்க உங்க வைஃப் வந்திருக்காங்க. இல்ல கூட பையனும் வந்திருக்கான். நைனா, நாங்க வந்தாச்சு. மிட்சி, ஷின்சான், உங்க எல்லாரையும் தொல்லை பண்றதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மேடம், உங்க லஞ்ச் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். நாங்க டெய்லி அதை தான் சாப்பிடுறோம். பரவாயில்ல, நன்றிங்க. நீங்க எல்லாரும் என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க அவருக்கு உதவல, அவர்தான் எங்களுக்கு உதவுனாரு. ஆமா ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. ஆமா மேடம், நாங்க இங்க இன்டர்ன்ஷிப்ல வேலை செய்யறோம், அதனால எங்களுக்கு சம்பளம் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஓ, நீங்க சொல்றது உண்மையா? அப்ப உங்க 2 பேருக்கு டெய்லி 3 வேளை சோறு மட்டும் தானா? ஷின்சான், தப்பா எடுத்துக்காதீங்க, இவன் விளையாட்டு பையன். என்னங்க ஹரி? ரொம்ப ரொம்ப நன்றி மிட்சி. நான் கொஞ்ச நேரம் பயந்தே போயிட்டேன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஹரி, இது என்னோட கடமை. உனக்கு ரொம்ப பெரிய மனசு மிட்சி. பக்கத்துல வெயிட்டிங் ரூம் இருக்கு, நீ அங்க போய் வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். மிஸ்டர் நோஹாரா,
ஆமா இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லலையே. இவங்க என் ஒய்ஃப் சார். சார் இவர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. வினோதினா இந்த டொப்பல் பட்டனை தானே நீங்க அன்னைக்கு வீட்ல வந்து சிரிக்கும் போது எப்படி இருக்கு பாருங்களேன். ஆக்ஷன் காமிங் மாதிரி சிரிக்க முயற்சி பண்றாரு போல இருக்குப்பா. சார் சின்ன பையன் விளையாட்டுத்தனமா சொல்லிட்டா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படியாப்பா சிரிக்கணும்? பரவாயில்லையே, சீக்கிரமா கத்துக்கிட்டீங்களே. இப்படி வா தம்பி. உங்க பையன் சுட்டியாவும் அழகாவும் இருக்கா மிஸ்டர் நொஹாரா. ஆமா, நீங்க செய்யற வேலைக்கு எங்க அப்பா மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறாரு? நான் கொடுக்கல, அவர்கிட்ட இருந்து நான் தான் வாங்குறேன். இனி உங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு ப்ரமோஷன் கிடையாது. ஹலோ, சில ஷேர்ஸ் வாங்கலாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கேன் சார். உங்க டீடைல்ஸை நீங்க ஃபுல்லா அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் இதை பாருங்களேன் சார். ரிப்போர்ட் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. சார் எஸ்டிமேட் கேட்டிங்கல்ல, கொண்டு வந்திருக்கேன் சார். மா, அப்பா பாருங்கம்மா எவ்வளவு வேலை செய்யறாரு. ஆமா ஷின்சான், காலையில நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. ஹரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல மிச்சி, இது ஒரு பெரிய விஷயமா? அப்பா என்ன பார்த்தா அலாமா? இது மெசேஜ் ரீடர். கம்பெனி எனக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா இது மூலமா அனுப்புவாங்க, புரியுதா? புரியுது புரியுது. தப்பா எடுத்துக்காத மிச்சி, ஒரு முக்கியமான ஃபோன் வந்திருக்கு, நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க பாரு ஷின்சான், உன் குவாண்டம் ரோபோட் பொம்மையை நான் அடுத்த மாசம் வாங்கி தரேனே. அது மட்டும் இல்ல, அடுத்த மாசம்